guys, welcome back to Fine Facts ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றின நம்மளை சுற்றி நடக்கிற சில நாலேஜான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்தீட்ரல் சாலையில் இருக்க செங்காந்தல் பார்க்குக்கு அருகேவா இந்த கலைஞர் நூற்றாண்டு பார்க் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பார்க்கை வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக தான் இந்த பார்க் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் நம்ம கலைஞரோட நினைவாக இருக்கணுன்றதுக்காக கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்றதை பெயர் சுட்டியிருக்காங்க. ஸோ இந்த பார்க் வந்து ரூபாய் 46 கோடி செலவில் வந்து இந்த பொழுதுபோக்கு அம்சங்களோட இந்த பார்க் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்க வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி வந்து மாலை 6 மணி அளவில் திறந்து வச்சுருக்காங்க. இந்த பார்க் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் கிட்ட வந்து நம்ம கவர்மெண்ட்டால் மீட்கப்பட்டு தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றப்பட்டு தான் சென்னை மாநகர மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் இந்த பூங்காவை வந்து நம்ம தமிழக அரசு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்க்கில் இருக்க சிறப்பம்சங்களை பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 500 மீட்டர் நீளம் கொண்ட ஜிப்லைன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இது ஜிப்லைன் அப்படின்றது வந்து கயிற்றிலே தொங்கிட்டு வந்து சாகசம் செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய இதில் நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அது நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்வையாளர்களை படம் பிடிக்கிறதுக்காக கலைஞர்களுக்கான ஒரு கலைக்கூடமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தொடர்கோடி வளைவு பாதையை அமைச்சிருக்காங்க. 120 அடி நீளமுடைய பனிமூட்டை பாதையை அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பனிமூட்டை பாதை அப்படின்னா ஒரு பெரிய பாதையில் நம்ம நடந்து போகும்போது பனிமூட்டமாக இருந்தால் தனியாக நம்ம நடந்து போகும்போது ஒரு ஃபீல் குடாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஃபீலாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பாதையும் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2600 சதுர அடியில் பரப்பிலான ஆர்கிட் குடிலும் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து 10,000 சதுர அடி பரப்பில் அரிய வகை பூச்செடிகளை வந்து இந்த தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 16 மீட்டர் உயர கண்ணாடி மாளிகை அமைச்சிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்கலாம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து நிறைய வெளிநாடுகளில் தான் பார்த்துருப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு நிகரான ஒரு பார்க்கை வந்து நம்ம சென்னைக்கு நம்ம கைக்கேற்ற தூரத்துலேயே அமைச்சிருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து கண்ணாடி மாளிகை அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம வந்து சங்கர் படத்தில் தான் பார்த்துருப்போம், சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம். அந்த பாட்டை பாடினா காப்பிரைட்ஸ் வந்துடும், வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அந்த கண்ணாடி மாளிகையை வந்து நம்ம இங்கே இருக்க நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காலேயே போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டு பறவையகம் ஒன்றும் அந்த தோட்டக்கலை அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்திருக்காங்க. வெளிநாட்டு பறவைகள்லேருந்து உள்நாட்டு பறவைகள் எல்லா பறவைகளுமே ஒரே இடத்துல வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நிறைய கண் கவர்ற வகையிலான பறவைகள் வந்து அந்த பறவைகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 23 அலங்கார வளைவு கொண்ட பசுமை குகையும் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து சூரியகாந்தி கூழாங்கல் பாதை அமைச்சிருக்காங்க. மர வீடு, அருவி, இசை நீரூற்று, குழந்தைகள் விளையாடுறதுக்கான இடம், அப்புறம் பசுமை நிழல் கூடாரம், ஃபுல்லாக பசுமை தான் ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபுல்லாமே ஒரு பசுமை நிறமே ஒரு நேச்சராக நம்ம போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் அது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய காய்கறி தோட்டம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ், சிற்றுண்டியகம் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. மாதிரியான நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த பார்க்கில் வந்து சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வந்து பாசிட்டிவான விஷயம் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இருக்குங்களா, எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் இருக்குது ஓகேங்களா. என்ன ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த பறவையகம், கண்ணாடி மாளிகை, இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு செப்பரேட்டான ஜிப்லைன்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது ஓகேங்களா. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அமௌண்ட்ஸ்லாம் எவ்வளோ, ஸோ இதோட டிக்கெட் ஃபீஸ்லாம் எவ்வளோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பூங்காவுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து இதோட ஃபீஸ் வந்து 100 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு வந்து 50 ரூபாவை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற சிறப்பு அம்சங்கள் அந்த ஜிப்லைன்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஜிப்லைன் சாகசத்தை நம்ம பெரியவங்க பண்ணணும் அப்படின்னா 250, சின்னவங்க பண்ணணும்னா 200 ஓகேங்களா. இதுவே நம்ம குழந்தைய மடியில் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா 150 ஓகே 150 ருபீஸ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பறவைகளில் இருக்க பறவைகளை வந்து பார்வையிடுறதுக்கும் அதுங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்குமே வந்து பெரியவங்களுக்கு வந்து 150 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு வந்து 75 ரூபாயும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து இசை நீரூற்று நடனம் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் ஜஸ்ட் வந்து 50 ரூபா வந்து எல்லாருக்குமே வந்து வாங்குகிறாங்க. கண்ணாடி மாளிகையை பார்வையிடுறதுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாவும், சின்ன பசங்களுக்கு 40 ரூபாவும் வாங்குகிறாங்க.
குழந்தைங்க வந்து ப்ளே பண்ணுற அந்த சவாரி ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் 50 ரூபீஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட கேமராஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா 100 ரூபீஸ் பே பண்ணணும். மேபி வீடியோ கேமராவாக இருந்ததுன்னா 5000 பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது டோட்டலாக வந்து லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து 100 ரூபீஸ் பே பண்ணிட்டு உள்ளே போகிறோம். அதாவது என்ட்ரி ஃபீஸாக கொடுத்துட்டு 100 ரூபீஸ் பே பண்ணணும்னா இது எல்லாமே ஜஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால் உள்ளே இருக்க முடியும். மேபி 6 ஹவர்ஸ் மாற்றணும், 9 ஹவர்ஸ் மாற்றோன்னா நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் நம்ம வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். அங்கே போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? QR கோட் மூலமாகவும் நம்ம இந்த டிக்கெட்ஸை வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, ஃபைனலி இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்களும் சொல்லுங்கள். என்ன கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு பொதுவான மக்கள் கேட்டாலுமே இதோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு வெளிநாட்டு தரத்துக்கு ஈக்குவலான ஒரு பார்க்கை நம்ம வீட்டுக்கு நம்ம கை கேட்டுற தூரத்தில் நம்ம சென்னை கேட்டு கொண்டு வராங்கன்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லா மக்களுமே ஏழை மக்கள்லேருந்து எல்லா மக்களுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பணக்காரங்க ஆப்வியஸ்லி வெளியே போய் பார்த்துருவாங்க, வெளிநாட்டுக்கெலாம் போய் பார்த்துருவாங்க. வெளியே நாட்டுக்கு போக முடியாதவங்க தான் அஃப்கோர்ஸ் இங்கே வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கிறது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலி வந்து ஒரு 650 எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக வந்து இங்கே இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன கேட்டோம்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால் போக முடியும், பட் கண்டிப்பாக ஒரு ஏழை மக்களால் இதை கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது. ஏன்னா 650ன்றது ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணாங்கன்னா ஏழை மக்களுமே இவ்வளோ பெரிய இந்த வெளிநாட்டுக்கு நிகரான இந்த தோட்டக்கலை அருங்காட்சியகத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான். ஸோ உங்களுக்குமே அதான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த பார்க்கை போய் பார்த்துட்டீங்க, இல்லை இனிமேல் போய் பார்க்க போகிறீங்க, இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகேங்களா? லவ் யூ ஆல் கைஸ். பை பாய்.